வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நான் இன்றைக்கி திண்டல் போயிருந்தேன், அதாவது டவுனுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி லேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வச்சு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும், அதாவது தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா கிராண்டாக இருந்துச்சு. ரேட்டும் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. 35 ரூபா தான் மீட்ரு. அது வந்து நம்ம இப்போ தூரத்துலேருந்து பார்த்தா ஒர்க் பண்ண மாதிரி தெரியும், அந்த மாதிரி லேஸ் இது நல்லா இருந்துச்சு. உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் திண்டுக்கல்லில் இருக்கவங்கன்னா வந்து நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம். அந்த கடை பேர் சங்கமம் மளிகை கடைக்கு ஏற்ற மாதிரி அபிராமன் கோயில் பக்கத்தில் அந்த கடைங்க. இப்போ நம்ம வாங்க லேஸ் பார்க்கலாம். இது வந்து கோல்டன் கலர், இந்த கோல்டன் கலர் ஒரு டைப்புங்க. இதுவும் அழகாக இருக்கும் வச்சோன்னா. இது 2 பக்கம் தையல் போட்டிங்கன்னா போதும். நல்ல அதாவது வந்து இப்படி நல்லா வளைச்சும் கொடுக்கும், ரவுண்ட் நெக்குக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து நான் வாங்கினது இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். இது நல்லாயிருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும் பார்த்து. நம்ம தைக்கிறதுக்கு வந்து இந்த சில்வர் கலருக்குலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு தைக்கலாம். இது ஒன்று 20 ரூபா, நான் 2 வாங்கினேன். அடுத்து இதெல்லாம் கொக்கி பாக்கெட்டு, நூற்கண்டு. இந்த பட்டன் உங்களுக்கு தெரியும், நாம் நிறையா பண்ணுவோம். அது இதில் சின்ன சைஸ் கிடைக்கல. இதெல்லாம் சேர்த்து 625 ரூபா வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு நானே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா கலர்லேயும் 2 மீட்ரு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி எதுக்கோ ஒன்றுக்கு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம அப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரவுண்டு கிடைக்குது பாருங்கள், புரியுதுங்களா? இந்த ரவுண்டு கிடைக்குது பாருங்கள், அதாவது சுருக்கம் இல்லாமல். இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு நொன்னா வெடிச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ளிட்ஸு வைக்கணும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்துங்க நல்ல ரவுண்டு கிடைக்கிது. இதை நான் வச்சு பார்த்தேன், ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. சரி அதான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக காமிக்கணும், ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுவுமே அப்படி தான். இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, 2.25 மீட்ரு இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க நல்ல ரவுண்டு கிடைக்கிது உங்களுக்கு. ஆனால் இது கொஞ்சம் வேறு டிசைனுங்க. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. அது கொஞ்சம் நம்ம ஃப்ளிக்ஸு வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளிட்ஸு வைக்கணும் நிறைய இடத்துல. ஆனால் இது அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயே இந்த ப்ளூ கலர் எடுத்தேன். இந்த ப்ளூவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுவுமே நம்ம வந்து ஒரே மாதிரி தான், ஆனால் கலர் மட்டும் வேறு வேறு. நம்ம வந்து இந்த ரவுண்டு வந்து ஆனால் வந்து இது வந்து ஒரு பக்கம் தான் தையல் போட முடியும். நீங்கள் ஒரு பக்கம் வந்து நம்ம ஹெம்மிங் ஊசி வச்சு தைச்சி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன் சைடு நண்டுக்கால் போட்டு இந்த ஓரத்தில் தைக்கணும். இதில் கம்மு வச்சு கூட சும்மா அப்படியே ஒட்டி விடலாம். நம்ம தைச்சி முடிச்சுட்டு இதில் கம்மு அப்ளை பண்ணி திருப்பி கம்மு அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா நின்று போயிடும். நம்ம ஒரு தையல் போட்டால் கூட போதும் இதுக்கு. அப்புறம் இது வந்து பிளாக் கலர் லேஸு, சும்மா ஒரு டாப்ஸ்க்காக வாங்கினேன். கொஞ்சம் அழகாக நம்ம வந்து பண்ணுறதுக்காக டாப்ஸ்க்காக இந்த இது வாங்கினேங்க. அப்புறம் ஆன்லைன் கிளாஸு நான் அதை பற்றி நான் போட்டிருந்தேன். ஆனால் வந்து தம்பிக்கு எக்ஸாம்ன்றதுனால என்னால் அதை வந்து எடுக்க முடியல. இந்த கடையில் வந்து இருக்கிற லேஸ் எல்லாம் காமிக்க சொன்னேங்க. இது வந்து கோல்டன் கலர் லேஸு. ஆனால் இது வந்து நான் காமிச்ச இல்லையா உங்களுக்கு படிஞ்சு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு, அந்த மாதிரி இல்லை. இதுதான் அந்த மாதிரி நல்லா படிஞ்சு கொடுக்குது. அந்த இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்காங்க ஸ்டோனு. இதுவும் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே நான் 2 மீட்ரு வாங்கினேங்க. இது கடையில் வந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு, சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படின்னு இருக்க கலர்ஸை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே அழகாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. மீட்ரு வந்து 35 ரூபா சொன்னாங்க. இது பாருங்கள் மெரூன் கலரு செமையாக இருக்குது, கோல்டன் வித் மெரூனு. இதிலே ப்ளூ கலரு. இது திண்டுக்கல்லில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் அந்த கடையில் வாங்குவாங்க, அபிராமன் கோயில்கிட்ட. இங்கே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட்டும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இது வந்து தர்மாக்கோல் பாருங்க. இது நமக்கு நிறையா ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வைக்கலாம், ப்ளவுஸ்க்கு வைக்கலாம். இது வந்து
இது வந்து நல்ல கொஞ்சம் பெரிய சைஸு சின்ன சைஸு அந்த மாதிரி இருக்கும். ஒரு பாக்கெட்டே நமக்கு 10 ரூபா தான். ஒன்று வாங்கினா அது ஒரு 5 சட்டைக்கு அந்த மாதிரி வைக்கலாம். நம்ம சுடிதார்னால் ஒரு 5 சுடிதார் கூட நம்ம பண்ணலாம். நம்ம வைக்கிறது பொறுத்து இருக்குது. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு வைக்கிறதுக்கு. இவ்வளோதாங்க நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். சரி, இந்த இது வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக சரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேங்க. சரி, இதை காமிச்சோன்னா சப்போஸ் திண்டுக்கல்லில் இருந்தீங்கன்னா இந்த கடையில் போய் வாங்கிக்குப்பீங்க அப்படின்றதுக்காக. ஆன்லைன் கிளாஸ் வந்து மார்ச்லேருந்து சும்மா பேசிக்காக என்னென்ன வைப்பாங்களா அப்படின்றதுக்காக யூடியூப்லேயே நான் அப்பப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. கேமராவில் எடுத்து கூட தரமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து தம்பிக்கு எக்ஸாம்ன்றதுனால இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பித்தோன்னா நம்ம அதிலே தான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம அதாவது வந்து உடனே வந்து மெசேஜ் பண்ணணும், கமெண்ட் வந்து பண்ணாங்கன்னா அதை நம்ம ரிப்ளை பண்ணணும். ஏன்னா எதிர்பார்ப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு டவுட் கேட்குறாங்கன்னா வந்து அது உடனே வந்து நம்ம சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து சொல்லலை, காசு வாங்கிட்டு நம்ம சொல்லலை அப்படின்னா அப்போது வந்து சில பேர் வந்து திட்டுவாங்க. கண்டிப்பாக இங்கே வர காசு 500 ரூபா வாங்கிட்டு அவங்க வந்து ஒழுங்காக சொல்லித்தரல, டவுட் கேட்டால் கூட கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்கலாம் சொல்லுவாங்க. நான் இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து ஒரு 9 பேர்த்துக்கு சமைக்கணும். சமைச்சு முடித்து வீடு கூட்டணும், விளக்கு கழுவணும், துணியை துவைக்கணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிச்சம் இருக்க அந்த கொஞ்சம் டைம் தான் நான் வந்து தைக்கிறேன். அப்போ வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன்னா ஃபுல் டைம் அதிலே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், எதுக்குங்க நீங்கள் முன்னாடி வந்து சொல்லிவிட்டு ஆசையை காமிச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கூட நினைக்கலாம். ஆனால் நல்லா யோசித்து தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு அப்பப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் எல்லா கிளாஸும் போடுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர்த்திட்ட விசாரித்தோம், நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்கள்ட்ட விசாரித்தோம். அவங்க சொன்னாங்க, நிறையா விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்குது, அதிலேயே தான் இருக்கணும், நீங்கள் வந்து பண்ணுற கமெண்ட்ஸுக்கு நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணணும், அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குங்க மேம், நீங்கள் வந்து யோசித்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக வந்து அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோன்னா அதில் எவ்வளோ கேள்விகள் இருக்கும். நம்ம கரெக்டாக அது பாடம் நடத்தணும்னு நினப்பாங்க, அது கரெக்டாக நம்ம பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னு நினப்பாங்க. அப்போ அதே மாதிரி தானே நம்மளும் இப்போ ரொம்ப பெரியவங்கனால நம்மக்கிட்ட கேட்பாங்க, இது எப்படி பண்ணணும், இது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு தடவைக்கு 10 தடவை அதை புரியணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லித்தர முடியும். அதனால தான் யோசிச்சுட்டு தம்பிக்கும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்காங்க. இப்போ குரூப் 4 வருது, அதுக்கும் படிச்சிட்ருக்காங்க. சரி, அவங்களுக்கும் ஒரு வேலை வேணும் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவன் வந்து முழுக்க எனக்கு படிக்க தெரியாது, இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது, தமிழ்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து கூட்டி படிச்சிடுவேன், இங்கிலீஷு சுத்தமாக தெரியாது, அவங்க தான் படித்து பண்ணணும். அப்போல்லாம் அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அவனுக்குன்னு ஒரு வேலை வேணும்னா இதில் முழுசாக அவன் இறங்க முடியாது இல்லையா. அதுக்காக தான் சரி ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ யோசித்து பண்ணலாம். யூடியூப்லேயே உங்களுக்கு பேசிக்காக அப்பப்போ ஒரு வாரத்தில் ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி போடலான்ற ஐடியாவில் இருக்குங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இப்படி ஆசையை காமிச்சிட்டு ஏமாத்துறாங்கன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்துலேயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும், என்னை வச்சு வந்து நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நிறைய ஆசை. எனக்கு ஆள் சப்போர்ட்டு கிடையாது, அதாவது வீட்டு வேலைக்கோ அந்த மாதிரிலாம் யாரும் நான் போடலை, நானே தான் எல்லா வேலையும் பண்ணுறேன். அது பண்ணுறனால என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் வந்து தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்களை திட்டாதீங்க. என்னடா இப்படி ஆசையாக காமிச்சிட்டு சொல்லித்தரேன்ட்டு முடியாதுன்றாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்பில் வந்து அப்பப்போ உங்களுக்கு கிளாஸ் போடுறேங்க. அப்புறம் இந்த லேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக திண்டுக்கல்லில் இருந்தீங்கன்னா அபிராமன் கோயில்கிட்ட இந்த கடையில் போய் நீங்கள் வாங்கிப்பீங்க. அதனால தான் சிவா அந்த கடை பேர் என்ன சொன்னாங்க, சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் லேஸுங்க அந்த கடை பேர். அதாவது வந்து அபிராமன் கோயில்கிட்ட சங்கமம் மளிகை கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்கு பக்கத்தில் எதிர்த்த மாதிரியே நூல்கண்டு கடை இருக்குது. அங்கே வாழைப்பழம் இதெல்லாம் விற்பாங்க, அது பக்கத்துலேயே அந்த கடை இருக்குங்க. அதனால தான் சரி இந்த லேஸ் வந்து புதுசாக வந்துருந்துச்சு, டிசைனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, இது ஈஸியாகவும் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. சிலதுனா வந்து ஸ்டோன் இருக்கும், அந்த ஸ்டோனில் வச்சு நம்ம தைக்க முடியாது.
ரொம்ப கஷ்டப்படுவோம். இது வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. சரி உங்களுக்கு காமிக்கணும், நீங்களும் இது மாதிரி வாங்கி பண்ணணும் கொஞ்சம் கிராண்டாக கேட்குறவங்களுக்கு அப்படி. இது ரேட்டு வந்து 35 ரூபாங்க. 35 ரூபா அதோட ரேட்டு. எல்லாமே ஒரே ரேட்டு தான், வேறு வேறு ரேட்லாம் கிடையாது. ஆனால் இது வந்து 15 ரூபா தான். இந்த கோல்டன் கலர் லேஸ் 15 ரூபா தாங்க. இது இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை இடையால ஏதாவது தவறாக பேசியிருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். திட்டாதீங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலேன்னு மட்டும் தயவு செஞ்சு திட்டாதீங்க. என்னோடய சூழ்நிலை இது தான், உண்மையை தான் நான் சொல்கிறேன். உண்மையாக தான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.